Hey yo, what's up people? Ini adalah Afro RK. Welcome back to Mati Mati Must Do Podcast. You all dah tengok episod yang lepas. Kita buat prank untuk Mani Raju. Saya dengan Mani Raju adalah good friends. Tapi lepas buat prank ni, kita dah macam ada clash sikit lah. Perselisihan faham sikit, pertengkaran sikit. Kita tengok apa dia punya reaksi, and then kita tanyalah apa dia punya pendapat, kenapa dia nak marah aku sampai pukul, sampai pergi buat report polis, apa benda. என் பேர் மணிராஜு பத்துமலை. உங்களுக்கெல்லாம் தெரியும், டிக்டாக் ப்ராங்கை வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ தெரில என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவன். பட் என்னை எப்படி பண்ணுவான் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ தூரம் இங்கே இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இப்போ என்னத்துக்கு என்னை கூப்பிட்டுச்சு, என்ன பேச போகிறாங்க எனக்கு தெரில. சலசலப்பாலாம் இருந்துச்சு. ஓகே ஃபைன், இட்ஸ் ஓகே, டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு வந்து சில விஷயம் வந்து ட்ராமடைஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி விஷயம். நீயோ ப்ராங்க் செய்கிறேன். ஸோ நான் என்னோட தாட்ஸ் என்னென்னா, ஓகே கூட்டாளிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணால் வந்து ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போன்ட்டு. சரி உனக்கு என்ன கடுப்பு, ஏன் அந்த மாதிரி ஆச்சு? ஏன்னா நார்மலாக நீயும் ப்ராங்க் பண்ணுற ஒரு நான் ப்ராங்க் பண்ணுறது இப்போ எத்தனை பேர் வீடியோவில் என்ன தெரியுமா கேட்குறானுங்க, உனக்கு மட்டும் செஞ்சால் மட்டும் தக்காளி சட்னி, மற்றவங்களுக்கு ரத்தம், அந்த மாதிரி போடலாம் போடுறானுங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், அந்த ப்ராங்க்லாம் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னோன்னா கையோட தான் நம்ம போய் பண்ணுறோம். நானே போய் பண்ணால் கண்டிப்பாக அவன் வீட்டில் உள்ள எல்லாரும் பூந்து என்னை வெட்டி விடுவாங்க. ஓகே, அந்த ப்ராங்க்லாம் வந்து அவங்களாம் சொல்லி தான் போகிறோம். பட் இதுதான் ப்ராங்க், இதுதான் நான் பண்ணுறது வந்து ஒரு சின்ன ப்ராங்க் கூட சொல்ல மாட்டேனுங்க, சும்மா ஒரு விஷயம் தான் அது. அது ப்ராங்கே இல்லை, அது கன்சிடர். பட் ஆனால் நீ என்ன பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு மலேசியாவில் இல்லை, எவனுமே இந்த இடத்துல இந்தமாரி காடி அடித்து உடச்சி இந்தமாரி ஒரு பிள்ளையை செட்டப் பண்ணி எல்லாம் அந்த பெருசுக்கு இருக்கிறானுங்க எல்லோரும். விட்டா ஒத்தி உண்மையில கத்தி எடுத்து குத்திடுவாங்க அன்னைக்கு. அந்த நாள் அந்த இப்பெல்லாம் நடக்குதுமா, இப்பெல்லாம் நடக்குது. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கை ரோட்டில் தெருவா ஆடிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாளைக்கு இது உனக்கு இன்னொன்று தெரியுமா, நான் டான்ஸ் கிளாஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என் ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க என்ன. இத்தனைக்கு நான் கெட்ட வார்த்தை பேசுகிறது எல்லாத்தையும் போட்டிருக்கேம்மா. எனக்கு இன்னும் நினைக்கிறியா, இன்ன வரைக்கும் எனக்கு இன்னும் போகல. ஒவ்வொரு டே பை டே எனக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு மச்சான் என்னால் அது நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், என்ன பதில் சொல்கிறது ஆக்சுவலி வந்து தெரியல. நான் மன்னிச்சுட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் வந்துட்டு இது ஒரு அதனால் பேசியெல்லாம் முடிச்சிக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு இன்டென்ஸாக உன்னோட யூடியூப் சேனலுக்கு நீ பண்ணுறதுக்கு ஓகே மச்சான். பட் ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மச்சான். இன்னும் என் மூஞ்சி வெளியே தெரியணும், என் மூஞ்சி இதை பண்ண அவனுங்களை கூட்டி வச்சு பண்ணுறதை விட்டுப்பட்டு ஏன்டா என்ன வச்சு பண்ண? ஏன்னா நீ தான் மச்சான் எனக்கு ஸ்பெஷல் இன் மை ஹார்ட். ஆனால் அந்த பிள்ளைங்களாம் நடிச்சிச்சுங்க பாரு, ஓவர் நடிப்பு. அன்றைக்கி எனக்கு கை வந்து ஒரு மாதிரி ஆச்சு. ஓகே, அந்த உண்மையிலே எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. என்னடா பண்ணியிருப்பேன் நீ? ஒன்றும் இல்லை மச்சான், பக்கத்தில் தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் டர்வினோ இதில் வந்து இல்லை மச்சான். நானே எனக்கு தெரியல அவன் ஏன் இப்படிலாம் பண்ணா அப்படின்னு. அவன் இந்த மாதிரி பண்ணாத ஒரு ஆள் எது நடந்தாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிடுவான் மச்சான், எப்படி இருந்தாலும் மறைக்க மாட்டான். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி மறைச்சான்னு தெரியல மச்சான். நீ நினைக்கிறியா நான் நினச்சி உன்ட்டு இன்ன வரைக்கும் பேசாமல் இருக்கேன். அவன் வந்து பார்த்துட்டு அவன்ட்டு மூஞ்சை கொடுத்து கூட பேசுறது இல்லை. இப்போ ஒரு இன்டென்ஷன் இல்லை, நீ உன்னை வந்து இப்படி ஹெல்த்தை வந்து உன்னை வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு பண்ணணுன்ட்டு என்னோட இன்டென்ஷன் இல்லவே இல்லை. கூட ஒரு கை வந்துச்சு, அந்த கை இப்படியே பேசாமல் அந்த ஆள் என்ன பண்ணுச்சு? எல்லாருமே கேட்குறேன், என்ன எல்லாம் பின்னாடி எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டெரிவினியாக போயிட்டான் அவனை விட்டுட்டு எல்லாம் இப்படி தான் கேட்குறாங்க. எனக்கு என்ன பதில் இருக்காங்க? சரி, அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக நான் பூந்தா அவன் என்ன சந்தேகப்பட்டு காடிக்குள்ளே தூக்கி போடுறான். ஆனால் ஏன்டா இந்த ப்ராங்கை இவ்வளோ காசு கொடுத்து இப்படி பண்ணியிருக்கேன்? ஏன் தெரியுமா, எனக்கு நீ நான் ரொம்ப பிடிக்குமா. மலேசியாவில் வந்து முத்தி பார்த்தாலே மணிராஜு இப்படி பண்ணான், அப்படி பண்ணான், மணிராஜு ஃபைட்டிங், மணிராஜு தூக்கிங் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரொடியூசர்கிட்டையும் என்னோட டேரக்டருக்கு உட்காந்து பேசினேன். ஐ சேட், எனக்கு என்னோட ஒரு பெஸ்ட் படி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணுன்ட்டு. தென் இது வந்து நல்லா ரெக்கி பண்ணி உன்னோட ஹெல்த்து, உன்னோட மென்டல் இப்படி போகணும், இப்படி ரியாக்ட் பண்ணுவேன், எல்லாமே டர்வின்னு நம்மக்கிட்ட கொடுத்தது ஃபைல் தான் இது. சத்தியமா எனக்கு இதுக்கப்புறம் அவன் என்ன அடிப்பட்டு செத்தா கூட நான் போய் சொல்கிறான் ப்ராங்க் அப்படின்னு. உனக்கு எப்படி இருந்துச்சு அந்த 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 கட்டத்தில்? எப்படி இருந்துச்சுன்னு என்ன கேட்குறேன். ஆல்ரெடி நாங்கள் அடிச்சோம்டாடி, நான் அந்த மாதிரி அடிக்கிற ஆள் எல்லாம் என்ன கேட்குறாங்க, உனக்கு இந்த மூஞ்சிலாம் இருக்கலாம் என்ன கேட்குறாங்க. மணிராஜுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூஞ்சி இருக்காது. மணிராஜு வந்து நல்ல ஒரு ஃபன்னான ஒரு பர்சன், பிகாஸ் இஸ் என்டர்டெய்னர், இஸ் ஆர்டிஸ்ட். பார்த்தா மணிராஜுவை இப்படி ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் என்கிட்ட வந்து காண்டா தான் இருந்தாங்க. ஆக்சுவலி நான் உன்ட்ட என்ன சொன்னேன் தெரியுமா, மச்சான் நீ புல் அவுட் தான். நானா உன்ட்ட பேச வர வரைக்கும் நீங்கள் லேக் பண்ணேன் அப்படின்னு இங்கே கூட்டிகிட்டு வந்து ஏன்டா பிரச்சனை பண்ணேன்? நான் என்ன மச்சான் பண்ணுறது? நான் சொன்னேன் டர்வின்ட்டேன், மச்சான் அன்னியை பார்க்குறதுக்கு நீ பாட்காஸ்ட் வந்து நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக மணி வரமாட்டான். நீ என்ன பண்ணு, வேறு சேனல் வந்து கூப்பிட்றாங்க பாட்காஸ்ட் செய்கிறதுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வா, கன்ஃபார்மாக வந்துடுவான்னு சொன்னான், கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆனால் நீ எந்த அளவுக்கு வந்து சீனா அவனை நினச்சி கூட பார்க்கல.
மச்சான் நீ பயப்படுவியா? நீ பயந்து நான் பார்த்ததே இல்லையா? டேய் நானே பயந்து பார்க்கல. பயம், ஆத்திரம் எல்லாமே அப்படியே ஒன்றா வந்துருச்சுடா. மூத்திரம் வரைக்கும் ஒன்றா வந்துருச்சுடா. Oh my God. ப்ராங்க்கில் இதோட அவன் என்னை மறக்கவே மாட்டான். மக்கள் இருந்து ஒரு கேள்வி வந்துச்சு. ஓகே, டைரக்டர் வந்து கேட்க சொன்னார். இதுக்கப்புறம் ஆஃப்ரோ ஆர்கே உங்கள் கூட சேர்ந்து ஒரு வீடியோ வந்து கொலாப் பண்ணுறதுக்கு கேட்டால் நீங்கள் உங்களோட பதில் என்னவா இருக்கோ, நீங்கள் போவீங்களா இல்லையா? நோ. ஏன் நோ? நல்ல விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக போவேன். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக போக மாட்டேன். நான் ஷிவரிங் ஆன மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஷிவரிங் ஆவீங்க. டேய் நான் நல்லதை கூப்பிடுவேன், கெட்டதை கூப்பிடுவேன், உனக்கு எப்படி தெரியும்? அதான் நான் சொல்கிறேன், அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் வரும், கெட்ட விஷயத்துக்கு வர மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் போய் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன்னா உனக்கு தெரியுமா? அன்றைக்கி பஸ் இடத்துல கிராப் எடுத்து கிளம்பிடுவேன். Thanks. Soalan ni untuk Afro. Masa kau nak merancang prank ni, pernah tak terlintas dalam fikiran anda, mungkin kau akan hilang satu sahabat yang baik seperti Mani Raju? Soalan ni ada terlintas dalam fikiran Afro. Tapi it's a gamble. Dua benda ni je Afro akan melalui. Satu, benda ni akan buat dia happy. Satu, benda ni akan buat dia sakit hati. Padahal apa Afro buat? Try to convince him. Okay, try to bawa dia cool down. Aku rasa dia ada cool down lah sekarang. கொஞ்சம் கொஞ்சம் ஆகிக்கிட்டு இருக்கு. Konjol-konjol lah. Konjol-konjol maksudnya sikit-sikit. Afro, kalau situasi ni terbalik, nama kau terjejas dalam video ni kan, apa reaksi anda? Kalaulah Mani Raju buat prank ni kepada aku, Afro ni ada anger issue, emosi akan terjejas banyak sangat lah. Rasa-rasanya aku tumbuk, aku ke bantai dia, belasah dia kau-kau kot. Tapi Mani Raju dia pukul kat muka aku, dia tolak dek. Macam tu dia tolak terus. Yalah, this is what I'll do, the same thing. Nana tak பண்ணிருப்பேன் மச்சான். Soalan kepada Mani, lepas semua yang berlaku ni, adakah persahabatan ini masih sama atau kurang ataupun lebih kuat? இப்போ கூட்டி வந்திருக்கேன், கொஞ்சம் மிடில் தான் இருக்கேன். நானாக இறங்கி கொஞ்சம் நானாக இறங்கி வரணும் தான் சொன்னேன். நானும் எல்லாத்தையும் மறக்கணும் முதல்ல. இன்னொன்று அந்த விஷயத்துலேருந்து நான் வெளியாகல. ஆமாம், இந்த விஷயம் வந்து ஆக்சுவலி வந்து ட்ராமடைஸ் ஆக்கிடுச்சு மச்சான் உன்னைய. நான் சொல்லு, ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் நான் பண்ண நீ தானடா, நீ என்ன கேட்கலாம். Last question kepada Mani. Mani, adakah awak rasa Afro lebih pentingkan kepada konten views daripada persahabatan anda? இந்த ஒரு சின்ன விஷயம் நான் என்ன ஒரு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அவன் வந்து அவன்கிட்ட நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன், நீ என்ன வேலை செய்கிறேன், என்ன இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது என்ன பண்ணுற அப்படின்னு. பட் அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஷைனிங் ஆகணும்னு நினைக்கிறான். ஆகுறது நல்லது தான். பட் இந்த ஒரு விஷயத்தில் நான் சத்தியமாக அவனை ஏற்றுக்கவே மாட்டேன். ஒரு விஷயத்தில் தான் இருக்கு. ஓகே மச்சான், தேங்க்யூ ஸோ மச், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரியா, சாரி மச்சான், ரொம்ப 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 இன்டென்ஸாக சில விஷயம் நடந்திருக்கும். ஏஸ் அதுவும் நான் மனுமை கேட்டுக்கிறேன். பட் என்னோடய இன்டென்ஷன் வந்து இந்த மாதிரி ஆக்கணும்னு இல்லை. என்னோடய இன்டென்ஷனே வந்துட்டு மச்சானுக்கு எதாச்சும் ஒன்று பண்ணணும், நம்ம மறக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிண்ணாங்கன்னா நம்ம வந்து கொடுக்கணும் மணி ராஜுக்கு, நம்மளோட மச்சாங்க அப்படின்னு சொல்லி பண்ணது தான். மற்றபடி இது இல்லை, கை கொடுத்துக்கோங்க மச்சான். Berjabat tangan So aku rasa lepas ni Mani Raju takkanlah marah Afro lagi. Okay, முடிஞ்சிருச்சு. சரி மச்சான், I got another last question. என்னோட இடையில என்னோட காடி சரியா பின்னாடி கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கு. ஆனால் மக்கள் 2-3 பேர், மக்கள் நாட் சே ஆல், மோஸ்ட் ஆஃப் தேம்லாம், ஆனால் ஒரு 2-3 பேர் சொன்னாங்க எனக்கு இன்னமும் மணி ராஜு மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு நான் பண்ணியிருக்க மாட்டேன்டா. அதான் நான் பண்ணனா கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே அடித்த அடியிலே உன் மூக்கு கண்டிப்பாக உடச்சிருப்பான் அந்த டைமில். அவ்வளோ தூரம் பண்ணாமல் உன் காடி சத்தியமாக சேதாரம் பண்ணுவான். அதே தான் எனக்கு இன்னமும் டர்வின் மேலே சந்தேகம் வந்துருச்சு. இப்போ ஆடா போடா, நீ சந்தேகப்பட்டுகிட்டே உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆடு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு, அதை மேலே கண்டுபிடி. ரைட்டு. சரி, alright, முடிஞ்சிருச்சு மச்சான். Okay. Lihat alright. Okay guys, this is Mati Masdu. Jangan lupa menonton episod yang seterusnya and jangan lupa subscribe, like and share. Okay, this is Mati Masdu, your Afro RK.